ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா மூவி அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் ஜிவிஎம்மோட நெக்ஸ்ட் மூவிக்கான அப்டேட். இந்த படத்தை அவர் யாரை வச்சு அவர் டைரக்ட் பண்ண போகிறாப்லன்னா இப்போது ரவி மோகன் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை ஸ்டோரி யாரோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் வெற்றிமாறன் ஸ்டோரியோட ஸ்கிரிப்ட் எடுத்து தான் கௌதம் வாசுதேவ் மேனன் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாப்புல ரவி மோகனை வச்சு. ரவி மோகன் படத்தை அவர் முடிச்சுட்டு அடுத்தது கார்த்தி கூட அவர் படம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டாக அவர் கார்த்தியை மீட் பண்ணி அவர் ஒரு கதை சொல்லியிருக்காப்புலமா. ஜிவிஎம் சொன்ன கதை கார்த்திக்கு ரொம்ப பிடிச்சி நீங்கள் இந்த கதையை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை அவர் பண்ண சொல்லியிருக்காப்புலமா. கூடிய விரைவில் இந்த படத்தோட அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி கார்த்திக்கான இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கார்த்தியை வச்சு என்ன மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட்டர் ஜெயமோகனோட ஸ்கிரிப்டை வச்சு தான் கார்த்தியோட படமே ஒரு டைரக்ட் பண்ண போகிறாப்லையம்மா ஜிவிஎம். இந்த படம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டைரக்டர் ஜிவிஎம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிவிஎம் ரவி மோகனையும் கார்த்தி சாரையும் வச்சு என்ன மாதிரி ஒரு படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்லைங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவர் ரவிமோகன் ஜிவிஎம் ஃபஸ்ட்டு ரவிமோகன் படத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் கார்த்தி படத்தை அவர் டைரக்ட் பண்ணுவாப்லையம்மா. அதே மாதிரி கார்த்திக் இப்போ பார்த்தீங்கன்னா லைன் அப்ஸில் 3 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சர்தா 2 இப்போ அவர் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ டப்பிங் ஒர்க்கில் இருக்காப்புல. அதே மாதிரி கார்த்தி 29 ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த கார்த்தி 29 பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக அவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்களா மூவி டீம். அதே மாதிரி கைதி 2ல அவர் ஜாயின் பண்ணி படம் பண்ணுற மாதிரி இருக்காங்களா. ஸோ இந்த 3 படத்தை அவர் முடிச்சதுக்கப்புறம் தான் ஜிவிஎம் படத்தில் ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்த்தி 29 பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக அவங்க இப்போ எடுக்கிற மாதிரி பிளானில் இருக்காங்க. அவர் 2 பாகத்துலேயும் அவர் நடித்து முடித்ததுக்கப்புறம் தான் கைதி 2ல ஜாயின் பண்ணுவோம். அப்படின்னா கைதி 2 முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜிவிஎம் படத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ் மேனன் பார்த்தீங்கன்னா இப்போது அவரோட கதையை கார்த்தி வச்சு பண்ணல. ரைட்டர் ஜெயமோகனோட கதையை வச்சு தான் கார்த்தி படத்தை அவர் டைரக்ட் பண்ண போகிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிவிஎம் ரவி மோகன் என்ன மாதிரி ஒரு படத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஜிவிஎம் கார்த்தி இவங்க 2 பேர் சேர்ந்து ஃப்யூச்சரில் இவங்க என்ன மாதிரி ஒரு படத்தை கொடுக்க போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கைதி 2வோட ஷூட்டிங் அப்டேட். கைதி 2 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஷூட்டிங். இப்போதைக்கு ஒரு ரூமராக தான் கிளம்பியிருக்கு. ஸோ இந்த படத்தோட அப்டேட் எதுவும் அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. கைதி 2வோட அப்டேட் இன்னும் அவங்க மூவி டீம் சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட் கன்ஃபார்ம் பண்ணலை. அதே மாதிரி கூடிய விரைவில் இதற்கான அப்டேட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க கைதி 2வோட ஷூட்டிங். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இப்போ லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ஒர்க்குக்கு ரொம்ப தீவிரமாக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்லமா. அதே மாதிரி நாளைக்கு லோகேஷ் கனகராஜோட பிறந்தநாள். அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு கூட கூலி படத்துலேருந்து ஏதோ ஒரு அப்டேட் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மேக்கிங் வீடியோவாக இருக்கலாம், டீசராக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன கிளிம்ஸாக அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. அதுலேருந்து கூட ஏதோ ஒரு அப்டேட் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கைதி 2 எப்போ அவங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கங்கிறத கூடிய விரைவில் இதற்கான அப்டேட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி கூலி படம் பார்த்திங்கன்னா இதற்கான ஒர்க்ஸ் தீவிரமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கூலி படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் அவங்க ஆகஸ்ட்டில் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் இல்லைன்னா தீபாவளிக்கு டேரெக்டாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படி மூவி டீமில் ஐடியாவில் இருக்காங்களா. ஒன்று ஆகஸ்ட் இல்லைன்னா தீபாவளி. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
கைதி 2லேருந்து அப்டேட் கூடிய விரைவிலும் வரும்னு சொல்லியிருக்காங்க. கூலி படத்துலேருந்தும் கூடிய விரைவில் ரிலீஸ் டேட்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ரவி மோகனோட அப்டேட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இவர் ஒரு டேரக்டர் அவதாரமாக இருக்க போகிறாப்லையமா ரவி மோகன். இப்போதைக்கு இதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்காப்லையமா. கூடிய விரைவில் இதுக்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அவர் யாரை ஹீரோவாக வச்சு பண்ணுறதுக்கான ஐடியாவில் இருக்கா அப்படின்னா யோகி பாபு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ட்ராமாவாக இந்த படம் உருவாக போகுதா. ஸோ ரவி மோகன் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு டேரக்டராக அவதாரமாக எடுத்திருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்கான கூடிய விரைவில் ஏதோ ஒரு அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரவி மோகனே இந்த படத்துக்கான அப்டேட் நான் கூடிய விரைவில் தரேன்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரவி மோகன், யோகி பாபு இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன மாதிரி ஒரு படத்தை இவங்க ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணிப்போம். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம யோகி பாபுவும் வர ஃபியூச்சரில் டேரக்டராக அவதாரம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதற்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் எல்லாமே அவர் முடிச்சு வச்சுட்டாப்லையம்மா. ஸோ கூடிய விரைவில் இதற்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. யோகி பாபு யாரை வச்சு அவர் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்புல. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காமெடி ட்ராமாவாக அவர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்புல இல்லை ஆக்ஷன் ட்ராமாவாக அவர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்புலங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு காமெடி ஆக்டராக இருந்து இப்போது டேரக்டராக ஒரு அவதாரம் எடுக்க போகிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். யோகி பாபு என்ன மாதிரி ஒரு படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்புலங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதற்கான அப்டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்யூ அருண்குமார் டைரக்ஷனில் சியான் விக்ரம் நடித்து வரப்போகிற படம் தான் வீர தீர சூரன் பார்ட் 2. இந்த படத்துக்கான ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் எண்டுக்குள்ளே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா வர மார்ச் 20ஆம் இதை ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வர மார்ச் 27ஆம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 20ஆம் ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் ட்ரைலரில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சியான் விக்ரமுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாக இருக்கும்னு சொல்லியிருக்காப்புல நம்ம டேரக்டர் எஸ்யூ அருண்குமார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் அருண்குமார் சியான் விக்ரம் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. ஸோ என்ன மாதிரி ஒரு படத்தை அவர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்புலங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் சூர்யா அவரோட 45ஆம் படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருக்காப்புல. இந்த படத்துலேருந்து ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு போன டைம். சூர்யா வந்து இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனாக நடிக்கிறாப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோலில் நடிக்கிறாப்புல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூர்யா லாயராகவும் நடிக்கிறாப்புல. 2வது ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் சாமியாகவும் நடிக்கிறாப்புலமா சூர்யா சார். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜியும் நடிச்சிருக்காப்புல. ஸோ சூர்யா சாருக்கு ஆப்பனண்ட்டான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலையமா. எதிர்த்தரப்பு வக்கீலாக இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புலையமா ஆர்ஜே பாலாஜி. திரிஷாவும் இந்த படத்தில் லாயராக அவங்க ரோல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேபி கண்ணன் அப்படின்னு ஒரு கேரக்டரில் வந்து அவர் நடிச்சிருக்காப்புலையமா ஆர்ஜே பாலாஜி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்ஜே பாலாஜி ஃபர்ஸ்ட் டைம் சூர்யா சாரை வச்சு இந்த படத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புலங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தீபாவளி ரிலீஸ்க்கு தான் பிளான் பண்ணுறாங்க. தீபாவளி இல்லைன்னா ஒரு சிங்கிள் டேட்டில் இவங்க கன்ஃபார்ம் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படம் சூர்யா சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல நம்ம டேரக்டர் ஆர்ஜே பாலாஜி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாருக் கானோட நெக்ஸ்ட் மூவிக்கான அப்டேட். இந்த படத்துக்கு கிங்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா ஜூன் இல்லைன்னா ஜூலையில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் மூவியாக உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கானும் அவரோட பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்களா. அதே மாதிரி இந்த படத்துக்கான வில்லன் ரோல் யார் பண்ண போகிறாங்கன்னா அபிஷேக் பச்சன் இந்த படத்தில் வில்லன் ரோல் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய விரைவில் இந்த படத்துக்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி கிங் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக அடுத்து அவர் என்ன படம் பண்ண போகிறோம் அப்படின்னா
பத்தான் செகண்ட் பார்ட் அவர் பண்ண போகிறாப்லமா. இந்த செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக உருவாக போகுதா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தார்த் ஆனந்த் டைரக்ட் பண்ணியிருந்தாப்புல பத்தான். ஸோ இப்போ பத்தான் செகண்ட் பார்ட் வந்து சித்தார்த் ஆனந்த் டைரக்ட் பண்ணலையாமா. ஸோ வேற ஒரு டைரக்டர் தான் பத்தான் 2 டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்துக்கான அப்டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பத்தான் 2 ஒரு கிராண்டாக அவங்க ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களா. அதே மாதிரி இப்போ ரித்திக் ரோஷன் ஆக்டிங்கில் வார் 2 இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ரித்திக் ரோஷனுக்கு வந்து காலில் அடிபட்டுருந்துச்சு. இப்போ அதற்கான ஒர்க் இப்போ பண்ணிட்டு இருக்காங்களா வார் 2. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வார் 2 வந்து ஆகஸ்டில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்டில் தான் அவங்க இந்த படத்தை கொண்டு வர்றதுக்கான ஐடியாவில் இருக்காங்களாமா மூவி டீம் வார் 2வை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷாருக் கான் கிங்கையும் பத்தான் 2 இந்த 2 படத்தை அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாப்லைங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் அஜித் சார் நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரும், நாளைக்கு வரும், அது மாதிரி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான ஒர்க்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க மைதிலி மூன் மேக்கர்ஸ். அதே மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டுக்குள்ளே இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி சம்பவம் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி மார்ச் எண்டுக்குள்ளே இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் சாரை வச்சு என்ன மாதிரி ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணிட்டாப்லைங்கிறத மூவி ரிலீஸ் அன்னைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தட்ஸ் ஆல் திஸ் மூவி அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கான அப்டேட்ஸ் இவ்வளோ தான். ஸோ அடுத்த அப்டேட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் FD சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ.